ஹாய், வெல்கம் டு யுகாஸ் அகாடமி அண்ட் வெல்கம் டு YG's குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்கு நான் லைஃப் பத்தின ஒரு அழகான கதையை சொல்ல போறேன். எஸ், லைஃப்ல நம்ம எல்லாரும் we are born and we die. There is a phase between birth and death. வாழ்க்கையோட philosophy என்னன்னு கேட்டாலே birth to death அப்படின்னு நிறைய philosophy பேசுவோம் இல்லையா? எஸ், அப்போ டெத்ன்றது நம்ம எல்லா வாழ்க்கையிலும் காமன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனுஷங்களுக்கு டெத் இஸ் காமன். பட் டியூ நோ சம்திங், நேச்சர் கிரியேட் பண்ண எல்லாத்துக்குமே டெத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த எலா கிளேஷியர். கிளேஷியர்னா தெரியும் இல்லையா, ஐஸ் மலை. ஐஸ் மலைக்கு கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐஸ் ஃபியூனரல் அப்படின்ற ஃபியூனரல் நடத்திருக்காங்க. இந்த எலா கிளேஷியர் ஆக்சுவலி இந்தியால கிடையாது. இட் இஸ் இன் ரீஜன் ஆஃப் ஹிந்து குஷ் விச் இஸ் இன் நேபாள். அங்க இருக்கக்கூடிய இந்த எலா கிளேஷியருக்கு ரீசெண்டா ஐஸ் ஃபியூனரல்னு சொல்லி மனுஷங்களுக்கு எப்படி ஃபியூனரல் நடத்துவாங்களோ இதே மாதிரி ஒரு செரிமனி, ஒரு ஃபெஸ்டிவலா அங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மைடியர்ஸ், மனுஷங்களுக்கு மட்டும்தான் பர்த் அண்ட் டெத் கிடையாது. நேச்சர் அமைச்ச எல்லாத்துக்குமே பர்த் அண்ட் டெத் உண்டு. இதுக்கு நடுவுல தான் நம்ம எல்லாரும் நம்மளோட லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். இதே மாதிரிதான் மலைகள், செடிகள், கொடிகள் எல்லாமே. அதனால நம்ம லட்சியத்துல இருந்து பின்வாங்கவே கூடாது. இந்த கிளேஷியர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஓக்ஜோ குல் அப்படின்ற ஒரு ஐஸ் கிளேஷியர். இது எங்க இருக்குன்னா ஐஸ்லாண்ட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளேஷியர் இந்த வேர்ல்டு. 2019ல இந்த ஐஸ் ஃபியூனரல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டெய்லி மார்னிங் நான் போடுற 9 o'clock குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ஆன் டைம் ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பை.